எங்கள் சேனலில் வெளிவந்த லட்டு வீடியோ முழுக்க நகைச்சுவைக்காக உருவாக்கப்பட்டது. யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கில் உருவாக்கப்படவில்லை என பரிதாபங்கள் யூடியூப் சேனல் போட்ட பரிதாப வரிகள்தான் இது. ஆந்திர மாநிலம் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும் லட்டில் விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்டதாக அம்மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டினார். இந்த விவகாரம் ஆந்திர மாநிலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்தியா முழுவதும் சர்ச்சையாக வெடித்துள்ளது. இதுகுறித்து ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண், இந்தியாவில் உள்ள அனைத்து கோவில்களிலும் இதுபோன்ற பிரச்சினைகளை கண்டறிய தேசிய அளவில் சனாதன தர்ம ரக்ஷணா வாரியம் என்ற அமைப்பை உருவாக்க வேண்டும் என கூறியிருந்தார். இந்த சூழலில் நடிகர் கார்த்தி, அரவிந்த் சாமி நடிப்பில் உருவாகியிருக்கும் மெய்யழகன் திரைப்படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியின் போது தொகுப்பாளர் ஒருவர் கார்த்தியிடம், உங்களுக்கு லட்டு வேண்டுமா என ஜாலியாக கேட்டுள்ளார். அதற்கு கார்த்தி, இந்த நேரத்தில் லட்டு பற்றி பேச வேண்டாம், இது சென்சிட்டிவான விஷயம் என்று பதிலளித்திருந்தார். இந்த உரையாடல் தொடர்பான காணொளி சமூக வலைதளங்களில் வைரலாகியது. நடிகர் கார்த்தி நகைச்சுவையாக கூறியிருந்தாலும் லட்டு விவகாரத்தை நகைச்சுவையாக எடுத்து பேசாதீர்கள் என எச்சரித்திருந்தார் பவன் கல்யாண். தனது பேச்சுக்கு வருத்தம் தெரிவித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார் நடிகர் கார்த்தி. சினிமா பிரபலங்களை தொடர்ந்து சமூக கருத்துக்களை நகைச்சுவையாக வீடியோ மூலம் பிரதிபலிக்கும் யூடியூப் சேனலான பரிதாபங்கள் லட்டு பரிதாபங்கள் என்ற தலைப்பில் நேற்று முன்தினம் நகைச்சுவையாக வீடியோ ஒன்றை பதிவிட்டிருந்தனர். அந்த வீடியோ பதிவிட்ட சில மணி நேரங்களில் லட்சக்கணக்கான பார்வையாளர்களை கடந்தது மட்டுமின்றி பல்வேறு விமர்சனங்களும் எழுந்தன. இதனையடுத்து அந்த வீடியோவை பரிதாபங்கள் யூடியூப் பக்கத்திலிருந்து நீக்கியுள்ளனர். வீடியோ நீக்கம் செய்தது மட்டுமின்றி அதற்கு வருத்தம் தெரிவித்து விளக்கமும் கொடுத்துள்ளனர். அதில் கடைசியாக பரிதாபங்கள் சேனலில் வெளிவந்த வீடியோ முழுக்க நகைச்சுவைக்காக உருவாக்கப்பட்டது. யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கில் உருவாக்கப்படவில்லை. அதையும் மீறி சிலர் மனம் புண்பட்டு இருந்தால் அதற்கு வருத்தம் தெரிவித்து சம்பந்தப்பட்ட காணொளியை நீக்கியுள்ளோம். இதுபோல் வருங்காலங்களில் நடைபெறாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என கூறியுள்ளனர். வீடியோ நீக்கியதற்கு காரணம் யார்? இவர்களை யாராவது மிரட்டினார்களா என்ற கேள்விகளையும் நெட்டிசன்கள் எழுப்பி வருகின்றனர்.